வெல்கம் டு ஷார்ப் ஹேண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இஃப் கண்டிஷன், நெஸ்டட் இஃப்லேயே டைனமிக். ஸோ இந்த 3 கண்டிஷன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே நமக்கு சீரியல் நம்பர், ரோல் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம், மார்க்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்களோட மார்க்ஸை பேஸ் பண்ணி எவ்வளோ பேர் பாஸ், எவ்வளோ பேர் ஃபெயில் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஈக்குவல் டு இஃப் கண்டிஷனை போட்டுட்டு லாஜிக்கல் டெஸ்ட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இவங்களோட மார்க்ஸை வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ மார்க் D4னு செலக்ட் பண்ணியிருக்கோம். இஃப் இட் இஸ் கிரேட்டர் தென் D4 வந்துட்டு கிரேட்டர் தென் 40 இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பாஸ் அப்படின்னு போகணும். ஸோ வேல்யூ 2 வந்து நம்ம வந்து பாஸ்ன்னு என்டர் பண்ணுறோம் டபுள் கோட்ஸ்குள்ளே. அடுத்து இதுவே அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா, அதாவது மார்க் 40 கீழே இருந்தது அப்படின்னா ஃபெயில்னு வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், மறுபடியும் டபுள் கோட்ஸ்குள்ளே ஃபெயில் என்டர் பண்ணிவிட்டு டபுள் கோட்ஸ் க்ளோஸ் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க மார்க்ஸ் 94 பாஸ்ன்னு வந்துருச்சு. எப்படி கீழே ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா 78ங்கிறது பாஸ், வெரஸ் 33 40 விட கம்மியாக இருக்குங்காட்டி இது ஃபெயில் ஆகிடுச்சு. 87 பாஸ், 29 ஃபெயில். ஸோ இதுதான் இஃப் கண்டிஷன். இதுவே நமக்கு இஃப் கண்டிஷனில் வந்து இது சிம்பிளான இஃப். இதுவே நமக்கு இவங்களுடைய மார்க்ஸ் பேஸ் பண்ணி கிரேடு வரணும் அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணோம். நெஸ்டட் இஃப்னா ஒன்றும் இல்லை, இஃபுக்குள்ளே ஒரு இஃப் வர மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட் ஈக்குவல் டு போடுங்க, இஃப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லாஜிக்கல் டெஸ்ட் என்ன அப்படின்னா இவங்களுடைய மார்க் கிரேட்டர் தேன் 90 இருந்ததுன்னா இவங்களுக்கு வந்து ஏ கிரேட் கொடுக்கணும். இப்போ வேல்யூ இஃப் 2ல வந்து ஏன்னு போட்டோம். வேல்யூ இஃப் ஃபால்ஸில் நம்ம டேரெக்டாக கிரேடை போடாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னொரு இஃப் கண்டிஷன் ஓப்பன் பண்ண போகிறோம். அப்படின்னா அது இன்கேஸ் ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து அது பாஸ் ஆகலை, மார்க் 90க்கு மேலே இல்லை அப்படின்னா அடுத்து என்ன கண்டிஷனுங்கிறத அதை போய் பார்க்கணுக்கா என்ன பண்ணுறோம், ஃபால்ஸில் நம்ம ஒரு இஃப் கண்டிஷன் போடுறோம். இதில் போய்ட்டு மறுபடியும் அதே நம்பர் செலக்ட் பண்ணிவிட்டு இஃப் கிரேட்டர் தென் 17 கொடுக்குறோம். அப்போ 70 விட அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், பின்னு கொடுக்கணும். ஸோ கிரேடு வந்து பி. இப்போ இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா எனக்கு வந்து சீனு கொடுத்துருன்னு சொன்னோம் அப்படின்னா இங்கே வேல்யூ ஃபால்ஸில் சீனு போட்டுக்கலாம். போட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி 2 இஃப் போட்டதுனால 2 ப்ராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணணும். என்டர் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிரேடு வந்துடும். இப்போது 90+ இருக்குங்காட்டி ஏ கிரேடு வந்துருக்கு. இதுவே 78னா ஸோ இது 70+ தான் இருக்குது, 90+ இது இல்லை அப்படிங்கிறப்ப பி கிரேடு. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா 33. ஸோ இது 70 விட கீழே இருக்குங்காட்டி நமக்கு சி கிரேடு வந்திருக்கு. அடுத்து 80 70+ இருக்குங்காட்டி பி கிரேடு. இது அகெயின் 29ங்கிறப்போ சி கிரேடு வந்துருச்சு. இப்போ நமக்கு இங்கே ஏபிசின்னு 3 கிரேட் போட்டிருக்கோம். இதே மாதிரி நமக்கு எவ்வளோ கிரேட்ஸ் வேணாலும் நம்ம போட்டுக்க முடியும். இதுதான் நெஸ்டட் இஃப். அடுத்து வந்து நெஸ்டட் இஃப்லேயே டைனமிக் பார்க்க போகிறோம். டைனமிக்னா எதுவும் கிடையாது. இப்போ வந்து நம்ம இங்கே என்ன மார்க்கு என்ன கிரேடுங்கிறத நம்ம ஃபார்முலாக்குள்ளேயே கோட் பண்ணிட்டோம். இதுவே எனக்கு நீங்கள் அப்பப்போ இது சேஞ்ச் ஆகக்கூடிய ஃபங்க்ஷனாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த டைனமிக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஈக்குவல் டு போட்டுட்டு இஃப் போட்டுட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதே மாதிரி மார்க்ஸை ஃபஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறோம். கிரேட்டர் தேன் அப்படியே நம்ம வந்து 19 என்ட்ரு பண்ணோம். அதுக்கு போல் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 90 இருக்கிற செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு டாலரை போட்டு லாக் பண்ணிக்கிறோம். அடுத்து கமா, இது ட்ரூ ஆச்சுன்னா நமக்கு இது வரணும், ஏங்கிறது வரணும். இப்போ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதையும் டாலர் போட்டு லாக் பண்ணிக்கிறோம். அடுத்து என்ன பண்ணுறோம், அடுத்து இஃப் கண்டிஷன் ஓப்பன் பண்ணுறோம். இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதே மாதிரி மார்க்கை சூஸ் பண்ணிவிட்டு கிரேட்டர் தேன் 70 அப்படிங்கிறது போல் இந்த 70ங்கிற செல்லை சூஸ் பண்ணிவிட்டு இதையும் லாக் பண்ணிக்கிறோம். கமா, இது ட்ரூனா பி வரணும், இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதையும் லாக் பண்ணிக்கிறோம். இப்போ இது ரெண்டுமே ஃபெயில் ஆச்சு அப்படின்னா நமக்கு சி வரணும். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதையும் லாக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், டபுள் ப்ராக்கெட்ஸ் க்ளோஸ் பண்ணி என்டர் அடிக்கிறோம். இப்போ நமக்கு இங்கே கிரேடு வந்துருச்சு. இதை கீழே ட்ராக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதுவும் ஒரே மாதிரி வந்திருக்கும். எல்லா ரிசல்ட்டும் ஒரே மாதிரி தான் வரும். கிரேடிங் சிஸ்டமை சேஞ்ச் பண்ணிட்டோம். 90க்கு பதிலாக நம்ம இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா 80ன்னு மாற்றுறோம். அதே மாதிரி 70 வந்து 60ன்னு மாற்றுறோம். இப்போ இங்கே மாற்றணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இங்கே கிரேட்ஸ் மாறிடும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா 87ங்கிறது ஃபஸ்ட்டு பி கிரேடாக இருந்தது,
இப்போ ஏ கிரேடாக மாறிடுச்சு, ஏன்னா நம்ம இங்கே மாற்றுறோம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக இப்போ நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி கிரேட் மாறும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நெஸ்டட் டைனமிக் இஃபை யூஸ் பண்ணலாம். இல்லை ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபார்முலாக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி கோட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நெஸ்டட் இஃப் அண்ட் நெஸ்டட் இஃப் டைனமிக் உள்ள வித்தியாசம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்து ஏதாவது டவுட் வந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.